ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் அதோட இயல் 5 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசார கோவை கொடுத்துருக்காங்க. அதில் நுழைமூன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா நல்வொழுக்கம் இருந்தால் தான் மனிதர்கள் நல்ல வழி நிறையா வாழ்ந்து நம்ம மேன்மை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இதில் அறநூல்கள் படைச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறநூல்களில் இருக்க அறக்கருத்துக்களை நம்ம படித்து அதை பின்பற்றி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்னென்ன அறக்கருத்துக்கள்னு பார்க்கலாம். அப்படி கொடுத்துருக்காங்க. பாடல் வரி பார்க்கலாம். பாடல் வரி நமக்கு மனப்பாட பாடல் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 லைன்ஸும் அந்த லாஸ்ட் லைன் மட்டும் பார்த்துக்கலாம். நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லதின தாரோடு நற்றல் இவை ரெண்டும் சொல்லிய ஆசார வித்துன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லைன் கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஆசார வித்துன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பேரே என்ன ஆசார கோவை. ஸோ ஆசார இந்த பாடல் எழுதினது பெருவாய் முள்ளியர். ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா ஆசார கோவை எழுதுனது பெருவாய் முள்ளியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்கலாம் ரொம்ப பேசுவாங்க. பெரிய வாயாக இருக்கும். ஸோ பெருவாயின் முள்ளியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கோயம்புத்தூர் ஏன்னா ஆசார கோவை தானே. ஸோ இங்கே என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நன்றி அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறர் செய்த உதவி மறவாமல். நன்றி அறிதல் கரெக்ட் தான். ஒருத்தவங்க நம்ம செஞ்ச உதவி மறக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இதே ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படின்றது. நட்டல்னா நட்புக்குழு. நட்புக்குழு தெரியும். நன்றி அறிதல்னு தெரியும். ஒப்புரவு அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக பேணுதல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இந்த நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி ஆசார கோவை ஆசிரியர் என்ன கொடுத்துருக்காங்க, பெருவாய் முள்ளியர்னு கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா கயத்தூர் அப்படின்றாங்க. கயத்தூர்லாட்டி கையத்தூர்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அவருக்கு தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆசாரக்கோவை என்பதற்கு நல் ஒழுக்கத்தின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா இது பிவைக்யூவில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க இந்த லைனு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், ஆசிரியர் யாருன்னு தெரியணும். அவர் பெருவாய் முள்ளியர். அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா கையத்தூரில் பிறந்திருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் எதில் வருது அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் வருது. இந்த நூலில் 100 வெண்பாக்கள் இருக்குது. வெண்பான ஒன்றில் 100 சாங்ஸ் 100 சாங்ஸ் வெண்பான சாங்ஸ் தான். அது எப்படி 100 வெண்பால இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நூல் கீழே வருது அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் வருது. மேக்ஸிமம் ஒரு நூல் படித்தோம் அப்படின்னா 50 காப்பியமில் வருதா, 5 காப்பியங்களில் வருதா, 8 தொகையில் வருதா, 10 பாட்டில் வருதா, மேக்ஸிமம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்ம ஒரு பாடல் படித்தோம் அப்படின்னா அதோட ஆசிரியர், அதோட பொருள், அதுக்கப்புறம் நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது நல் ஒழுக்கத்தின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது என்னென்ன ஒழுக்கங்கள்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிறர் செய்த உதவியை மறவாதல், அதாவது நன்றி அறிதல் அப்படின்றாங்க. செகண்ட் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல், அதாவது நன்றி மறக்கக்கூடாது. ஆனால் அவங்க தீமை செஞ்சாங்கன்னா அதை பொறுத்துக்கணும், மறந்துடணும் அப்படின்றாங்க. இனிய சொல்லை பேசுதல், திருவள்ளுவரும் அதை சொல்லியிருக்காரு. இனிய சொல் தான் பேசணும் நம்ம அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், யாரும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவு பெறுதல், அதாவது நல்லா படிக்கணும் அப்படின்றாங்க. எல்லாரையும் சமமாக பேணுதல், இப்போ ஒப்புரவு பார்த்தோம்ல, அதுதான் எல்லோரையும் சமமாக பேணுதல். நெக்ஸ்ட் அறிவுடையோர இருத்தல், அதாவது நல்லா அறிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நற்பண்புகள் உடையரோடு நட்பு கொள்ளுதல், நம்ம நட்பு கொள்றதுமே பார்த்து நல்லவங்க கூட தான் நம்ம இது பண்ணணும். அப்போ தான் நற்பண்புகள் நமக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஒழுக்கங்கள் சொல்கிறாங்கன்னா 8 ஒழுக்கங்களை விதைக்கும் விதை ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இதுவே கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். 8 ஒழுக்கங்கள் கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆசார கோவை தான். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி ஒரு தடவை பிவைக்யூல கேட்டுறாங்க. ஸோ இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாடல் பார்த்துட்டோம், அதோட ஆசிரியர், அந்த நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பாடல் பொருளில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா இந்த 8 ஒழுக்கங்கள் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது கேட்கலாம். 8 ஒழுக்கங்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஆசார கோவை. பிறரிடம் நாம் டேஷ் பேச வேணும் அப்படின்னா இப்போ தான் பார்த்தா பிறரிடம் இன்சொல் தான் பேசணும்னு சொல்லிட்டு. பிறர் நமக்கு செய்த தீங்கை பொறுத்து கொள்வது அப்படின்னா அது புற உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு கொடுத்துருக்காங்க. அதில் முன்னையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடல்கள் மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருபவை. ஆப்வியஸ்லி நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்றாங்க. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி அப்படிம்பாங்க. அப்புறம் ஏட்டில் எழுதாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமான உள்ளன. தமிழின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. நாட்டுப்புற பாடல்களே தமிழின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகிறது.
ஓகே, இப்போ வந்து நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து பாடல்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும், மகிழ்ச்சி கொடுக்குறது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த மாதிரி பாடுறது வந்து எழுதாமல் நம்ம பாடுற பாட்டை என்ன சொல்லுவாங்க, நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம வாழ்க்கை முறையை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. ஆக்சுவலாக எழுதாத பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதாத பாடல்கள் நம்மளோட வாழ்க்கை முறையை சொல்லுச்சு அப்படின்னா அது என்ன நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்ற மாதிரி வரும். நுழைய முன்ன கொஷின் கேட்கணும், அந்த ஒரு கொஷின் மட்டும் தான் கேட்க முடியும். நெக்ஸ்ட் பாடல் வரி கொடுத்துருக்காங்க. பாடல் வரி சும்மா வந்து இது நமக்கு தேவையில்லை, என்னது மனப்பாடப்பட கிடையாது. ஆனால் வந்து ஹிண்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே ஆறாரோ ஆறிராரோன்னு சொல்லிட்டு தாலாட்டு பாட்டு மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்களேன், நந்தவனம், நத்தமிழ் நானா, பண்போடு பண்ணோடு பார் அப்படின்னு பாப்பான் இருக்கா, அது தாத்தா. ஸோ இந்த மாதிரி சேமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருதா, அது வந்து நம்ம கண்மணியை கண்ணுறாங்க நாட்டுப்புற பாடல்கள். ஏன்னா நமக்கு சிலபஸ் நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கீவேர்டு வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போகி திருநாள் பார்க்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது யார் சொன்னாங்க அப்படின்னா நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் எழுதினாங்க நன்னூல் அப்புறம் பவனந்தி முனிவர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் நன்னூலில் இந்த கோட். இந்த மாதிரி கோட்ஸ் வந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள், அவ்வளோதான். போகி அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இது பண்ணுறது தான் போகி திருநாள்னு சொல்கிறாங்க. இது எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள் அப்படின்றாங்க. ஸோ மார்கழிக்கு அப்புறம் தான் தை. ஸோ மார்கழி மாதத்தோட இறுதி நாள்னா கடைசி டே. ஸோ அன்னைக்கு தான் வந்து போகி வரும் அப்படின்றாங்க. தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் பாருங்க. வாழ்க்கையை வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஸோ பாருங்க, போகி பண்டிகைக்கு வந்து அந்த காலத்தில் என்ன சொல்றாங்க, இந்திர விழாவை கொண்டாடி இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மலைக்கடவுளுக்கு வழிபடுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. தை முதல் நாள் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு, தை இரண்டாம் நாளும் திருவள்ளுவர் நாள். ஆக்சுவலாக திருவள்ளுவர் ஆண்டும் திருவள்ளுவர் நாளும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். தை முதல் நாளும் திருவள்ளுவர் ஆண்டு, தை இரண்டாம் நாளும் திருவள்ளுவர் நாள். இங்கே பொங்கலுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொங்கி பெருகி வருவது பொருள் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் அப்படின்றது. ஸோ அதான் வந்து மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாட்டு பொங்கல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாட்டு பொங்கல் என்ன நமக்கு முக்கியமானது அப்புறம் மாடு அப்படின்ற சொல்லுக்கு வந்து செல்வம் அப்படின்ற பொருள். ஆக்சுவலாக இது வந்து பிவைக்யூல கேட்ட கொஸ்டின். மாடுக்கு வந்து என்ன பொருள்னு கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது செல்வம்ன்ற ஒரு பொருளும் இருக்குது. மாட்டு பொங்கல் அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் சில ஊர்களில் வந்து என்ன நடக்கும்னா மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மஞ்சு விரட்டு அப்படின்னா இப்போ ஜல்லிக்கட்டுலாம் நடக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வேறு சில பெயர்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மஞ்சு விரட்டு அப்படின்னா மாடுகளை அடுக்கி தழுவி விளையாடும் வீர விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு பெயர்கள், அதாவது அதை இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மாடு பிடித்தல்னு சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அதாவது திருவள்ளுவரோட ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஏன்னா 31 அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் பிறந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்னால திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நடைமுறை ஆண்டோட 31 ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து 2024 நம்ம இருக்கோம்னா +31, அதுதான் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியும். திருவள்ளுவர் ஆண்டுன்னா பொது ஆண்டுக்கு 31, அதே மாதிரி 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அறுவடை திருநாள் வந்து எந்தெந்த மாநிலத்தில் எப்படி பேரில் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அறுவடை திருநாள் வந்து எங்கே அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேஷ், அங்கே தான் மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாப் அப்படின்னா லோரின்னு சொல்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்கிறாங்களா, மேக்ஸிமம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பஞ்சாப்க்கு லாரி ஏற்றி அமுச்சு விட்ருவேன்னு சொல்லுவாங்க ஏதாவது சொன்னால். ஸோ அந்த மாதிரி பஞ்சாப் அப்படின்னா லோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான் அப்படின்றதுக்கு வந்து உத்தராயன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜா தான் வந்து உத்தரவு போடுவார். ஸோ ராத் வேகமாக போகணும். ஸோ குஜராத், ராஜஸ்தான் அப்படின்னா உத்தராயன். கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் அப்படின்னா அறுவடை தான் செய்வாங்க. ஏன்னா கதிர் வந்து முற்றிருச்சு அப்படின்னா அறுவடை தான் செய்வாங்க. அதே மாதிரி விழா காலங்களில் வீச்சின் வாயிலில் மா இலையால் டேஷ் கட்டுவர் அப்படின்னா அது தோரணம்னு தான் சொல்லுவாங்க. 2 சைடும் தோரணம் கட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மா இலையனால. நெக்ஸ்ட் பாருங்க, நன்னூலில் சொன்ன கோட் வந்திருக்கான். பழையன கழுதலும் புதியன புகுதலும், புதியன அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து
பச்சை பசேன்னு வயிறு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு என்ன இருக்கும், இன்பமாக இருக்கும். இதே வந்து பட்டு போன மரத்தை காண துன்பமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து பச்சை பசேன்னு சந்தோஷமாக இருக்கும். இதே பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும், தான் துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனம் கவரும் மாமல்லபுரம்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைகளும் இசை இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரத்தையும் உலகத்திற்கு உணர்த்துவன அப்படின்றாங்க. கரெக்டாக தான், கலையும் இலக்கியங்கள். ஏன்னா இலக்கியத்தில் தான் நம்ம எழுதுறதை வச்சு தான் நம்ம இவ்வளோலாம் இருந்திருக்கு, நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோலாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் தெரிய முடியும். அதே மாதிரி தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலியன கலைகளில் சிறந்திருந்தனர். கரெக்டு தான். ஸோ காலத்தால் அழியாத கலை செல்வங்களை பலவற்றையும் படைத்தன. நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலை நயனம் குறையாமல் அழகு சிதையாமல் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றை காண்போம். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, மாமல்லபுரத்தை பற்றி நம்ம வரப்போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில இருக்க எவ்வளோ ஸ்கல்ப்சர்ஸ்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்கும், ஸோ எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நுழைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவ மன்னர் இருக்காப்புல, அவரோட பேர் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மட்போரில் சிறந்தவரால் மாமல்லன் அப்படின்ற பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்லவ மன்னன் அவர் பேர் என்ன அப்படின்னா நரசிம்மவர்மன் அப்படிம்பாங்க. அவர் வந்து மட்போரில் சிறந்ததுனால அவர் பேர் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த லெசன் வந்து கான்வர்சேஷன் மாதிரி வரும், ஒரு பொண்ணுக்கும் பல்லவ மன்னனுக்கும் உள்ள கான்வர்சேஷன் மாதிரி வரும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்பாங்க, மாமல்லபுரத்தில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இது எந்த இடம் தெரியலன்றனால இது யார்கிட்ட கேட்கலாமேன்றதுக்காக ஒருத்தவங்ககிட்ட கேட்பாங்க, ஐயா இது என்ன இடம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், நான் வந்து என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் சொல்லுவார். அந்த மாதிரி அவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு இதை பார்த்து கேட்பாங்க, இது வந்து ரதமா இல்லை கோவில் இதுவா எனக்கு தெரியலங்கும்போது அப்போ வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட இது ஒரு கோவில் மாதிரி இருக்கும், இது ரத வடிவத்தில் இருக்கனால இதை ரத கோவில் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 5 ரதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5 ரதங்கள் இருக்குது, அதனால அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர் ரதம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப வியப்பாக இருக்கும். பாருங்க, மாமல்லபுரத்தில் நம்ம என்னென்ன இடங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்கொகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, அப்புறம் கள்ளங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி 9 கொடுத்துருக்காங்க. இந்த 9 நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஆச்சரியமாக கேட்பாங்க எப்படின்னா வந்து எப்படி வெறும் பாறையால் மட்டுமே, அது இப்படி வந்து ஒரு பாறையால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எப்படிலாம் செய்ய முடியும், அப்படி எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இது வந்து என்னோட இது பீரியடில் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடியுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தது யாருன்னா என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ வந்து இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நரசிம்மவர்மன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவரோட அப்பா யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் பல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட காலத்திலே வந்து அந்த சிறப்பு பணி வந்து தொடங்கிருச்சு அப்படின்றாங்க. அவரோட காலத்திலே வந்து அந்த சிற்ப பணி தொடங்கிருச்சுன்றாங்க. ஸோ அவர் காலத்தில் தொடங்கி இவரோட காலத்தில் அப்புறம் இவரோட பையன் பேர் மொத்தம் 4 தலைமுறைகளில் வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பெருமையாக சொல்லிக்குவாங்க அவங்க. மாமல்லபுரம்ன்றது 4 தலைமுறைகளாக செய்யப்பட்டது. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்ல, நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க உள்ள. நெக்ஸ்ட் வந்து சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜுனன் தபசை தான் வந்து சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, மனிதர்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த பாறையில். அது எப்படின்னா உயிர் உள்ளவங்க மாதிரியே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தத்துரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு புடைப்பு சிற்பம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து அந்த 2 பாறைகளில் மட்டும் 150க்கு மேட்ட சிற்பங்கள் உள்ளது அப்படின்னா அப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து கண்ணை மூடுற மாதிரியும் இரு கையை வந்து உயர்த்தி வணங்குற மாதிரியும் சிற்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி அவரோட உடல் எப்படி இருக்கா மெலிந்து எலும்புகள் நரம்புகள்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பாக இருக்கிறனால தான் இதுக்கு வந்து அர்ஜுனன் தபஸின் பேர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அர்ஜுனன் தபசு தான் வந்து அதோட உச்ச நிலைன்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இந்த இடத்துல வந்து 2 பாறைக்கு நடுவில் வந்து நீர் வடிகிற மாதிரி இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆகாய கங்கைன்னு சொல்கிறாங்க. 2 பாறைக்கு நடுவில் தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து என்ன சொன்னால் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாய கங்கையிலேருந்து பூமிக்கு வந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதே மாதிரி இங்கே வந்து யானை சிற்பங்கள் மட்டும் இல்லை, அதே மாதிரி சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு எல்லாமே உயிருள்ள இருக்க மாதிரியே தோணுது. அந்த அளவுக்கு சிறப்பாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ ராஜா சொல்லுவார், இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இன்னும் நிறையா இருக்குது இங்கே. ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு நாள் பத்தாது அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து இந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, இது வந்து என்ன அப்படின்னா தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமான மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம சிற்பக்கலை வடிவம்னு பார்த்தோம் அப்படின்னா அது 4 வகைப்படும் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சில சிற்பக்கலை வடிவம் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா குடைவுரை கோவில் அப்படின்றாங்க, ஒற்றைக்கல் கோவில் அப்படிம்பாங்க, கட்டுமான கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ வந்து சிற்பக்கலை வடிவங்கள் 4. அது என்ன குடைவுரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், உங்கள் பேர் வந்து மாமல்லன், இந்த ஊர் பேர் வந்து மாமல்லபுரம்னு சொல்கிறீங்க, ரெண்டுக்கு ஏதாவது வந்து ஒற்றுமை இருக்கான்னு கேட்கும்போது அப்போ ராஜா சொல்லுவார், இந்த ஊர் வந்து உருவானதுக்கு காரணம் ஆன்றனால என்னோட தந்தை வந்து என்னோட பேரே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இதை எப்படி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா மகாபலிபுரம்னு சொல்கிறோம். கடைசியில் அந்த பொண்ணு வந்து மாமல்லன்ட்ட அவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அவங்க வந்து தூங்கும்போது இந்த கனவுலாம் கண்டிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து போகணும், அதாவது எஜுகேஷன் டூருக்காக போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கற்பனையாக வர்ற மாதிரி, கனவாக வர்ற மாதிரி நமக்கு லெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அது எத்தனை வகைப்படும்ன்றது. அப்புறம் அர்ஜுனன் தபஸோட இன்னொரு பேர், அப்புறம் மாமல்லபுரம் அப்படின்னா அது இதுக்கு பேர் வந்துச்சு, மகேந்திரவர்மன் யார், நந்திவர்மன் யார், அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மயங்கொலிகள் கொடுத்துருக்காங்க. மயங்கொலி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து உச்சரிப்பில் வந்து சில வேறுபாடு ரொம்ப சின்ன வேறுபாடு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. மயங்கொலின்னு மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது. நாவும் லா 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 ரா ரா, சின்னரா பெரியரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மகர லான்னு சொல்லுவாங்க, பள்ளி பொதுலான்னு சொல்லுவாங்க, குண்டுலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மொத்தம் 8 எழுத்து இருக்குது. இந்த 8 தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து எதை வரும் அப்படின்னா வந்து இந்த ஒலி வேறுபாடில் வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கேட்பாங்க இந்த இது. இப்போ 3 சொல்லி நா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியில் தொடுவதால். ஸோ வந்து நடுப்பகுதி தொடுவதால் அப்படின்றாங்க. ஸோ 3 நா இருக்கா, ஸோ நடுவில் அப்படி வச்சுக்கோங்க. 2 சொல்லி நா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது ரன்னகரம் அப்படின்றாங்க. அது வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி. நடுப்பகுதி அப்படின்னா 3 சொல்லினா, முன்பகுதி அப்படின்னா 2 சொல்லினா. இது இன்னொன்று வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால், அடியில். ஏன்னா இப்படி வந்து நான் வந்து இப்படி போட்டு இப்படி அடியில் தானே போடுறோம். ஸோ அதனால் அதை வந்து அடியில் தொடுவதால் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதே டா அப்படின்னா தகரத்தை அடுத்து வரும் நகரம்னா டன் நகரம்னு சொல்கிறாங்க. இதே வந்து தகரத்தை அடுத்து வரும் நகரம்னா தன் நகரம்னு சொல்கிறாங்க. ரகத்தை அடுத்து வரும் நகரம் அப்படின்னா ரன் நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த 3 எங்கெங்கே நமக்கு நம்ம உச்சரிப்பில் வருது அந்த மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்படி கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வானம் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன, இது தெரியும் நமக்கு. வானம்னாவே நமக்கு ஆகாயம் அப்படின்னு தெரிஞ்சிடும். 3 சொல்லினா வெடி, ஆகாயம் எங்கே வெடிக்கும், வானத்தில் தான் வெடிக்கும் அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பனி, பனி, இந்த பனி குளிர்ச்சி, குளிர் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பனி அப்படின்னா வேலை. லெட்டர்லாம் எழுதும்போது பனி, இந்த பனி தான் எழுதுவாங்க. வேலைக்கு எழுதும்போது லெட்டர் எழுதும்போது லீவு அந்த மாதிரி எழுதுனா இதுக்கு தான் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லா அப்படின்னு பார்த்தோம்போது ஃபர்ஸ்ட் வந்து குண்டு லா அப்படிங்கும்போது நாவின் இரு பக்கம் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வகரல் லகரம்னு சொல்லுவாங்க. வா பொருந்த வகரல் லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பொதுலா, அது என்ன சொல்கிறாங்கன்னா மேல் அன்னத்தின் நடு பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றி இதனை பொது லகரம், அதான் பாருங்க பொதுலா, பொது லகரம்னு சொல்லுவாங்க. இது நா போல இருப்பதால் நகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே உங்களுக்கு ரொம்ப குழப்பம். நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லான்றது முன்னாடி இருக்குது, அப்புறம் பொது லா நடுவில் ஒரு கோடு இப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க லா மா மாதிரி உள்ளே வந்துச்சுன்னா அந்த உள்ளே இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான்
மேக்ஸிமம் கேட்குறது வந்து நடுவுலையா முன்னாடியா உள்ளே அப்படி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து மித்ததெல்லாம் அந்த மேல்வாய் பற்கள் அடி அன்னம் முதல் அன்னம் அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொருள் வேறுபாடு பார்க்கலாம். விலை அப்படின்னா இது வந்து பொருளின் மதிப்புன்னு சொல்லுவாங்க. விலை அப்படின்னா உண்டாக்குதல், இது வந்து விரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லை வந்துச்சுன்னா பாருங்கள், மகரலா இம்மு. லை அப்படின்னா உண்டாக்குதல், விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் விளைச்சல் அப்படின்றது. இலை அப்படின்னா செடியின் இலை அப்படிமா. இலை அப்படின்னா விழுந்து போதல், இலை வந்து நூல் இலை, நூலில் த்ரெட்டு, அதான் நூல் இலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரான்னு பார்க்கும்போது 2 தான் இருக்குது. ஒன்று என்ன சொன்னோம்னா, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சின்ன ரானா முன்னாடி, பெரிய ரா அப்படிங்கும்போது நடுவில் மையப்பகுதியில் வந்துடும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ராக்கும் ரா வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஏரி அப்படின்னா நீர்நிலை, இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏறு அப்படின்றது. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, இது வந்து புடவை. ஆக்சுவலாக இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேறுபாடு தான் கேட்பாங்க. இந்த வேறுபாடு, லா வேறுபாடு, நா வேறுபாடு, இந்த மாதிரி வேறுபாடு தான் கேட்பாங்க பொருளில். மேக்ஸிமம் இலக்கணம்லாம் டேரெக்டாக அப்படி கொஷின் வந்தது கிடையாது. எதில் உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வந்திருக்கு. அது புக் பேக்கில் வந்து டேரெக்டாக ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படி பிவிக்யூவில். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். சிரம் என்பது அப்படின்னா தலை. சிரம்னா நம்மளோட தலை தான். இந்த தலை வேற. இலைக்கு வேற பெயர் அப்படின்னா தலை, இந்த தலை தான் வரும். வண்டி இழப்பது காளை, இதான் காளை மாடி. இந்த காளை அப்படின்னா மார்னிங், அந்த மீனிங் வந்துடும். கடலுக்கு வேற பெயர் அப்படின்னா பறவை, சின்னரை தான் வரும். இது வந்து பறவை, பேர்டு, அது வந்துடும். பறவை வானில் பறந்தன, பெரிய ராதா வரும். கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசியது, இதுதான் வரும். 2 சுழினான்றது வந்து உள்ளம், அந்த மீனிங்கில் வந்துடும். புலியின் கண் சிவந்தது அப்படின்னா 3 சுழின் தான் வரும், கண். குழந்தைகள் டேஷ் விளையாண்டினா அப்படின்னா பந்து, இந்த வரும் பந்து அப்படின்றது. வீட்டு வாசலின் டேஷ் போட்டோன்னா கோலம், இந்த கோலம் தான். இது வந்து பிளானட் கோள்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வேறுபாடு தான் நம்ம கேட்பாங்க. அவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி சந்திப்பிலை மாதிரி கேட்பாங்க. பார்க்கலாம். சந்திப்பிலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் வீடுனா இந்த உணவு 2 சுழின்னு தான் வரும். ஸோ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின 3 சுழினா. ஏன்னா இப்போ தானே பார்த்தோம், இதுனா உள்ளம், 3 சுழினா தான் மனம் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி தேர் திருவிழா பாருங்கள், திருவிழா மகரலா வரும். செஞ்சனர் 2 சுழின்னு தான் வரும். இந்த மாதிரி கேட்பாங்க. வாழைப்பழம் மகரலா, உடலுக்கு மிகவும் நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். சில இந்த சந்திப்பிலையிலையோ இல்லை இந்த மாதிரி பொருள் வேறுபாடுலையோ தான் கேட்பாங்க. இங்கே சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க பாருங்க. கதிரவன் அப்படின்னா, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், இதுதான் கரெக்டான ஸ்டேட். ஏன்னா வந்து நமக்கு வந்து சூரியன் வந்து காலையில் உதிச்சு மாலையில் வந்து மறையும் அப்படின்றது. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் பார்க்கலாம். வெல்கம் அப்படின்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு வெல்கம்னா தெரியும், நல்வரவுனா இந்த புக் வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்களா, நல்வரவு, வருக வருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடைன்னா ஆல்ரெடி நெஞ்சு வச்சு ட்ரெஸ். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை, அதுவும் நேசம் ஒப்பனைகள் வந்து நிறையா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.